Hello everyone. இந்த செஷன் நம்ம பார்க்க இருக்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 43BH. ஸோ இதுல என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க இருக்கோம். இந்த ரூல் பினான்சியல் இயர் 2023-24 இருந்து அப்ளிகபிள் ஆகுது. அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல எண்ட் ஆஃப் தி டே, அதாவது 31 மார்ச் 2024ல நாம பே பண்ணாம இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ்ல ஒரு சில பில்ஸ்களுக்கு மட்டும் கண்டிப்பா நாம 45 டேஸ்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள 45 டேஸ் இல்லைன்னா 15 டேஸுக்குள்ள அதுக்கான அமௌண்ட், அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கண்டிப்பா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பில்லுல இருக்கக்கூடிய டாக்ஸபிள் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ரூல் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப டேலியில நீங்க என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல டேலியில நீங்க கேட்வே ஆஃப் டேலியில இருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மெனு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல பேயபிள்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இந்த ரூல் ஒன்லி பேயபிள்ஸ் பில்ஸுக்கு மட்டும்தான், நாம சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய பில்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோமே தவிர ரிசீவபிள் பில்ஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால பேயபிள்ஸ் அப்படிங்கிற இந்த பில் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரெக்கார்டிங்கை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டேலியில என்ன பண்ணிடுவோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி தரும். இப்ப நாம F2 பிரஸ் பண்ணி, அதாவது ஆல்ட் F2 இல்லைன்னா நார்மல் F2 பிரஸ் பண்ணி நீங்க டூ டேட் அப்படிங்கிறத 31 மார்ச் 2024 அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்ப நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் டு 31 மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது அதிகமான பில்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அன்பெய்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரூல் எல்லா பில்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லா பில்ஸுக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அப்படி என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரூல் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்க அப்படின்னா என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம பே பண்ண வேண்டிய பேயபிள்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. அதுவும் 31 மார்ச் 2024ல நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸா இருக்கு. ஸோ அந்த பில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பில்ஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணாத பர்சன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தனியா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கலையோ அந்த சப்ளையர் பில் எல்லாம் நம்ம தனியா எடுக்கிறோம். அந்த பில் எல்லாம் நம்ம நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இங்க நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம 45 டேஸ் அல்லது 50 டேஸ் கழிச்சு நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ்ல எந்த ஒரு டிடக்ஷன்ஸோ அல்லது அடிஷனல் கால்குலேஷனோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களை நான் நாட் ரிஜிஸ்டர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண பில்ஸை மட்டும் நம்ம தனியா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எந்தெந்த சப்ளையர் எல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இல ட்ரேடர் டைப்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ட்ரேடர்ஸா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பில்ஸுக்கு நம்ம 15 டேஸ் இல்லைன்னா 45 டேஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ட்ரேடர்ஸுக்கும் இந்த ரூல் அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள். அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற சப்ளையர் மேனுஃபேக்சரரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள நம்ம ஸ்மால் மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல மீடியம் என்டர்பிரைசஸ் டைப்பா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்ப நம்ம வந்து பாக்குறோம். ஸோ யாரெல்லாம் மீடியம் என்டர்பிரைசஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அது மீடியம் என்டர்பிரைசஸ் டைப்ல உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோட்டல் பில்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதுல சப்ளையர் வைஸ் நம்ம வந்து தனியா நம்ம வந்து எடுக்கிறோம். அதாவது டேலியில ஸோ நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்டையர் பில்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்திருக்கேன். இதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா F8 நம்ம வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சப்ளையர் வைஸ் டேலி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிச்சு தந்துடும்.
இப்ப இதுல நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படிங்கிறத நம்ம தனியா நம்ம கிளாஸிஃபை பண்ண வேண்டியது. ஸோ அது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் டேலில அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி, ஸோ அடுத்து கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்மளுக்கு டோட்டல் சப்ளையர்ஸ்ல யாரெல்லாம் அன்ரிஜிஸ்டரோ, அதாவது உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையோ அவங்களுக்கு நம்ம வந்து அப்ளிகபிலிட்டி கொடுக்க போறது கிடையாது. 2வது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ட்ரேடர் டைப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அப்ளிகபிலிட்டி கிடையாது. ஸோ 3வது ஒரு மேனுஃபேக்சரர் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் கூட அவங்க மீடியம் என்டர்பிரைசஸா அவங்களுடைய டைப் வந்து இருக்கு. அவங்களோட டைப் மீடியம் என்டர்பிரைசஸா இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. தென் இந்த இடத்துல இந்த ரூல் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் டைப் பிசினஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. அதுல நம்ம என்டையர் பில்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பில்லையும் நம்ம தனித்தனியா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த பில்லுல அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 45 டேஸுக்குள்ள அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். அதாவது எந்த டேட்ல பில் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா எந்த டேட்ல குட்ஸை நம்ம வந்து ரிசிப்டா நம்ம வந்து வாங்கியிருக்கோம், குட்ஸ் வந்து ரிசிப்ட் ஆயிருக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிறத குட்ஸ் ரிசிப்டை பேஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து 45 டேஸை நம்ம வந்து டியூ டேட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ எம்எஸ்எம்இல நம்மளுக்கு அலோவ் பண்ண டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுவும் ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு எம்எஸ்எம்இ ஆக்ட்ல செப்பரேட்டா எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் அல்லது எந்த ஒரு டெஃபனிஷன்ஸும் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட்ல கொடுக்கல. ஸோ ரிட்டன் அக்ரிமெண்ட் இப்படிதான் இருக்கணும், இதுக்கு இதெல்லாம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபனிஷன்ஸ் இல்லை. தென் இப்ப நம்ம வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு ஆஃபர் இருக்கு, வேலிடான ஒரு ஆஃபர், வேலிடான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம அக்ரிமெண்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனா எம்எஸ்எம்இல செப்பரேட்டா அக்ரிமெண்ட்டுக்கு எதுவுமே சொல்லல. அப்ப நம்ம வந்து பில்லுல ஏதாவது பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து 45 டேஸ், 15 டேஸ், 10 டேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டியூ டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதையே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ஆஃப், அதாவது ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பில்லுலையோ அல்லது பர்ச்சேஸ் ஆர்டர்லயோ நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஆர்டர் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்து இந்த டியூ டேட் அப்படிங்கிறது சப்ளையர் நமக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய டியூ டேட். இந்த டியூ டேட் லெஸ் தென் 45 டேஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூ டேட்டுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை மோர் தென் 45 டேஸா இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, அலோவ் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து 45 டேஸ். நம்ம 45 டேஸ்க்குள்ள தான் கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்மளுடைய பில்லுல பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஒருவேளை நம்ம பில்லுல பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஸோ எந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரிட்டர்னும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 15 டேஸுக்குள்ள கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை நம்ம செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணியாகணும். ஸோ இதுதான் 15 டேஸ் இல்ல அப்படின்னா 45 டேஸ். ஸோ நோ அக்ரிமெண்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து 15 டேஸுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது பில்லுல டியூ டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 45 டேஸ்க்குள்ள நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி டேலியில எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பில்ஸை மட்டும் நம்ம செப்பரேட்டா நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ்எம்இ அப்டேட் டேலியில என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டேலியில நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து கொடுக்க முடியும். அப்படி டேலியில கொடுத்துட்டு அதை நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸ் இன்வாய்ஸ்ல நீங்க ப்ராப்பரா உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் உங்களுடைய டைப் என்ன, நீங்க மைக்ரோ பிசினஸா, மீடியம் என்டர்பிரைசஸா, தென் ஸ்மால் என்டர்பிரைசஸா அப்படிங்கிற டைப்பையும் சேர்த்து, அதாவது உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பிசினஸ் டைப்பையும் சேர்த்து நீங்க பிரிண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ்ல நம்மளுக்கு மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது தனியா கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் டீடைல்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ F11 எடுத்துக்கிறோம். அதுல மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா எடுத்து
அங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கம்பெனியோடைய டைப் என்ன, தென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப டேலியில நம்ம F11 அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு பிரஸ் பண்றேன். ஸோ F11 நம்ம வந்து பிரஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கம்பெனிக்கான ஃபீச்சர் ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கம்பெனிக்கான ஃபீச்சர் ஸ்கிரீன்ல நம்ம ரைட் சைடு நம்ம பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு டீடைல்ஸ் இருக்கு. இதை ஒன்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரீன்ல நம்மளுடைய டைப் என்ன, அட் த சேம் டைம் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிற 19 டிஜிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கொடுத்துறோம். தென் எந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிற டேட்டு கேட்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம செட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீனை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 45 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டியூ டேட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல இந்த டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதே மோர் டீடைல்ஸ்ல வந்து நீங்க டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வித் கிரெடிட் பீரியட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் அலோடு டேஸ் இன் கேஸ் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணாங்கன்னா நீங்க டேலியில அடுத்த ரிலீஸுக்காக நீங்க வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க இந்த ஸ்கிரீன்லயே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி என்ன மேக்ஸிமம் டேட் கொடுத்துருக்காங்க, நோ அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன மேக்ஸிமம் டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இதே ஸ்கிரீன்ல இன் ஃபியூச்சர்ல சேஞ்சஸ் இருக்கும்போது நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கான எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். ஸோ இதோட யூஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து வவுச்சர்ல F8 அதாவது நம்ம சேல்ஸ் பில் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ சேல்ஸ் பில் நம்ம வந்து பிரிண்ட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் சேர்த்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் இங்க இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபிகர் அப்படிங்கிறது நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்எஸ்எம்இக்கான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் என்டர்பிரைசஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்க டைப் பண்ண வேண்டியது உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ். ஸோ இதை நீங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களுடைய பில்லை நீங்க ப்ரிவியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க கம்பெனியோட எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இது உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்க பில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸா நம்மளுக்கு இங்க இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்லயும் நீங்க அதர் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்குறீங்க, அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஏதாவது ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நீங்க தேர்ட் பர்சனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிப்போர்ட்ஸுக்கும் உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஜென்ரல் பிரிண்ட் கான்ஃபிகரேஷன் நீங்க வந்துட்டு அங்கிருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷோ உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் என்டர்பிரைசஸ் டைப் ஃபார் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து செப்பரேட்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் அதாவது இது ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லலாம். இந்த கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்ஸ் அதாவது ரிப்போர்ட்டுக்கும் கூட உங்களுக்கு எம்எஸ்எம்இக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று நம்ம கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸுக்கும் நீங்க வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் ஜென்ரல் பிரிண்ட் கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் கூட நீங்க எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது டேலியில உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை எந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம், எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்ஸா நீங்க இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து இப்போதான் நம்ம வந்து இந்த ரூல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர போறோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ளையர்ஸ் யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லெஜர் கிரியேட் பண்ணும்போதோ அல்லது லெஜர் ஆல்டர் பண்ணும்போதோ செப்பரேட்டா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது சேல் பில்லுல நீங்க வந்து எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனில ஓகேங்களா, ஸோ நம்ம லெஜர் நம்ம வந்து
கிரியேட் பண்ணும்போதோ இல்ல ஆல்டர் பண்ணும்போதோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். இது வந்து ஒவ்வொரு லெஜரையும் தனித்தனியா நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஸ்கிரீன்ல நீங்க எல்லா சப்ளையர்ஸும் எடுத்து, அதாவது எல்லா சப்ளைஸும் எடுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸை நீங்க சிங்கிள் ஸ்கிரீன்லேயே கூட நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். ஸோ மூணாவது பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த எம்எஸ்எம்இ அப்டேட் வந்து எக்ஸல்ல நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க டைரக்டா டேலில இம்போர்ட்டும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ளையர்ஸுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸை நம்ம எப்படி நம்ம ஈஸியா அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 டிஃப்ரெண்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வதா வந்து என்ன அப்படின்னா, உத்தியம் ஃபார்ம் நம்பர் 1 ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ உத்தியம் ஃபார்ம் 1 ரிப்போர்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டா இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டோடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும். அந்த ரிப்போர்ட்ல யாரெல்லாம் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ரிப்போர்ட் மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டா என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டேலி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தந்துடும். அந்த ரிப்போர்ட் தான் வந்து உத்தியம் ஃபார்ம் 1 ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்ப டேலியில நம்ம இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து நீங்க லெஜர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. இப்ப ஆதி இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி லெஜர் இருக்கான்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆதி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க வந்து என்னுடைய சப்ளை. இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க F12 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஜெனரல் கான்ஃபிகரேஷன்ல லாஸ்ட் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் நீங்க எஸ்ன்னு கொடுத்து வைங்க. அப்படி எஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பாட்டம்ல உங்களுக்கு செப்பரேட்டா எம்எஸ்எம்இக்கான டீடைல்ஸுக்கான ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு, அதாவது கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஐ மீன் ஒரு ஃபீல்டு வந்து ஆட் ஆயிடும். இங்க செட் ஆர் ஆல்டர் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இதை நம்ம வந்து எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கிரீன்ல நீங்க இவங்களுடைய எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் என்ன, எந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கொடுங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 2023 அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட் மட்டும் நீங்க கொடுங்க. அதுக்கு முன்னாடி டேட் அப்ளிகபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டாம். எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டிய இந்த ஓப்பனிங் பில்ஸுக்கு கண்டிப்பா வந்து என்ன கிடையாது அப்படின்னா, இந்த ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிலிட்டி கிடையாது. ஸோ இது ப்ரீவியஸ் பினான்சியல் இயரை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய பில். ஓகேங்களா, இது 31 மார்ச் 2023 அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பில். இந்த பில்லுக்கு இந்த ரூல் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ண போறது கிடையாது. அப்ப அப்ளிகபிலிட்டி ஃப்ரம் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பா 1 ஏப்ரல் இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட் தான் நம்ம கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக அப்படின்னா ஓப்பனிங் பில்ஸுக்கு நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ண கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெஜரை நீங்க தனித்தனியா நீங்க எடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஸ்கிரீன்ல நீங்க எப்படி சார் எல்லா ரிப்போர்ட்டையும், அதாவது எல்லா சப்ளைஸையும் நம்ம வந்து எடுத்து அதுல நம்ம வந்து ஆல்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்வேப் டேலில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. ஸோ இங்க நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இங்க நம்மளுக்கு எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ இந்த எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிறது தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ். ஸோ இதை நீங்க வந்து என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் குரூப் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதுல நம்ம ஆல் ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னா பர்டிகுலரா நான் ஒரு குரூப்புக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன், என்னுடைய சப்ளையர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க சண்டே கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சண்டே கிரெடிட்டாஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் மாஸ்டருக்கு மட்டும், அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ளையருக்கு மட்டும்தான் நீங்க வந்து உங்களுடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் கொடுக்க போறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டி நீங்க செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய, அதாவது நம்மளுடைய சப்ளையர்ஸோடைய என்டையர் லிஸ்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா வந்துருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில சப்ளையர்ஸ்க்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சில பர்சன்ஸ்க்கு நான் வந்து கொடுக்கல. இப்ப இதே ஸ்கிரீன்ல நீங்க வந்து ரைட் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல் லெஜர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எல்லா லெஜர்ஸும் வேணும் அப்படின்னா ஆல் லெஜர்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம்.
அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேசிஸ் ஆஃப் வேல்யூல டைப் ஆஃப் லெஜர் அப்படிங்கறத என்டர் பண்ணி இங்க வித் இன்கம்ப்ளீட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் தனியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஆல் லெஜர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லா லெஜர்ஸும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வருது. அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒன்ஸ் என்டர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ அதர்வைஸ் இங்க நான் வந்து என்ன பண்றேன் பேசிஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ இங்க வந்து நம்ம வித் இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணதும் வந்துருச்சு. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணாத இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு. நான் ஜஸ்ட் ஒன்ஸ் நான் வந்து என்டர் பண்றேன் வித் கம்ப்ளீட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ பேசிஸா வேல்யூஸும் ப்ராப்பரா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வித் இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்டா எனக்கு இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணதும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பாக்குறதுக்கானது. இதுல நம்ம வந்து ஆல் லெஜர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க பிரஸ் பண்றேன். ஸோ எல்லா லெஜர்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஹெச் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ். இந்த அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது ஸோ செப்பரேட்டா ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கான எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆகுது. ஸோ இது என்ன கீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அப்டேட் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்டி ஆல்டர் ஆல்ட் ஆர் அப்படிங்கிறது கிளிக் பண்றேன். ஸோ ஆல்ட் ஆர் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா செப்பரேட் ஸ்கிரீன் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகல. கர்சர் வந்து எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு எனக்கு மூவ் ஆயிடுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சேஞ்சஸ் தான் நீங்க ஆல்ட் ஆர் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நீங்க டீட்டெயில்ஸை நீங்க ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த பெனிஃபிட் அதாவது இந்த ஸ்கிரீன் எதுக்காக அப்படின்னா ஒரே ஸ்கிரீன்ல நம்ம மல்டிபிள் பர்சனுடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸை நம்ம வந்து அப்டேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீனா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பா நம்மளுடைய சப்ளைஸோடைய எம்எஸ்எம்இ டீடைல்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுடைய லெஜர்ல நம்ம ப்ராப்பரா இந்த டீடைல்ஸை நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகே சார். இப்ப அப்டேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இதோடைய ரிப்போர்ட் என்ன? ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம தனியா நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. அதே ரிப்போர்ட் ஸ்டாச்சர் ரிப்போர்ட்ஸ் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ஸ் இங்க நம்மளுக்கு ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ இந்த ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துடுறேன். இங்க நான் போயிட்டு F2 கொடுத்து 31 மார்ச் 1 ஏப்ரல்ல இருந்து 1 ஏப்ரல் 23 இருந்து 31 மார்ச் 24 வரைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து டேட் வந்து செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு யாருக்கெல்லாம் எம்எஸ்எம்இ பில்ஸ் வந்து நம்ம பே பண்ணாம அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கோ அந்த பில்ஸ் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன என்ன ஆயிருது அப்படின்னா எனக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இந்த பில்ஸை மட்டும் நான் ப்ராப்பரா டியூ டேட் மிஸ் பண்ணாம நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ல நம்ம இப்ப நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த ரிப்போர்ட்ல பேமெண்ட் நம்ம பண்ணல அப்படின்னா டாக்ஸபிள் அமௌண்ட்டை மட்டும் நம்மளுடைய இன்கம் டாக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் இன்கமா கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒருவேளை அதர் டாக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நம்மளுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த 11,80,000 வந்து 18% டாக்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ 11,80,000 18% டாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு 1,80,000 அப்படிங்கிறது ஸோ நம்ம டாக்ஸ் அமௌண்டா நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அதாவது ஜிஎஸ்டிக்கான டாக்ஸ் அமௌண்டா நம்ம எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் இந்த 1,80,000 போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 லேக்குக்கு மட்டும்தான் இந்த ரிவர்சல் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ டோட்டலா
11,80,000 நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா அதை லெஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஜிஎஸ்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஐடிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஐடிஸை நம்ம வந்து கிளைம் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பில்லை நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணும்போது எந்த டேட்ல நம்ம வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல நான் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் பண்ணி பார்க்கும்போது இதுல 10 lakh அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் அமௌண்டா நம்மளுக்கு இருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 90,000 பிளஸ் 90,000 அப்படிங்கிறது நம்மளுடைய ஜிஎஸ்டி நாம இந்த பில்லு மூலமா பே பண்ண ஜிஎஸ்டியா நம்மளுக்கு கன்சிடர் ஆகுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன அப்படின்னா 10 lakh மட்டும்தான் ரெடியூஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது மட்டும்தான் டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஓகே சார். இப்போ ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க, ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவீங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? இப்போ ரிவைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃபினான்சியல் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 23ல இருந்து 31st March 24 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 31st March 24 இதுல நாம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்றேன். இப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எனக்கு என்டையர் டீடைல்ஸ் எனக்கு வந்துருக்கு. இதை நான் டீட்டெயிலா பாக்குறதுக்கு Alt F5 அப்படிங்கிறத நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து இதுல எனக்கு இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 25 lakh. ஒருவேளை வந்து இது ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட ஓகேங்களா ஆடிட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். ஆடிட்டர் நெட் ப்ராஃபிட்னா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 25 lakhக்கு நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இதுவே நாம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 30% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 25 lakhல இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 25 lakhல 30%. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பில்லுல ஓகேங்களா நம்ம பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பில்லுல நாம வந்து பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர் ஓகேங்களா அதாவது 2023-24ல நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் பில்லுல இருக்கக்கூடிய டாக்ஸபிள் அமௌண்டா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஓகேங்களா அதாவது பர்ச்சேஸ் பில்ஸ் ஓகேங்களா அதுல டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 60 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்ல டிடக்ஷன் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணிட்டோம். அப்படி ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணதை டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 60 lakh அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா ஸோ இந்த ரிஜிஸ்டர்ல நான் வந்து ஃபுல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதுல எந்த ஒரு பர்டிகுலர் பில் நம்மளுக்கு அலோவ் பண்றது கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலரா வந்து இந்த ஒரு பில் வந்து அலோவ் நம்ம டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த பினான்சியல் இயர்ல இந்த டிடக்ஷன்ஸுக்கு அலோடு கிடையாது அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணது போக ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு இருக்கும் பர்ச்சேஸ் வேல்யூல அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 50 lakh 60 lakh இருந்தது 50 lakh ரெடியூஸ் ஆனதை உங்களால பார்க்க முடியும். அப்படி 60 lakh பதிலா 50 lakh இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுடைய இது ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா அதாவது பர்ச்சேஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தென் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நடக்கும். ஆனா இந்த ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா செப்பரேட்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ல தனியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கிங்ஸ்ல டிடக்ஷன்ஸ் நாட் அலௌடு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூலை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகே சார் அந்த கால்குலேஷனை பத்தி ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எப்படி நம்ம வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்க பாக்குற ஸ்கிரீன் ஓகேங்களா ஸ்கிரீன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ் அல்லது ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ எனிதிங். ஸோ இந்த டேட்ல நம்ம வந்து பில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ 15th ஏப்ரல் 23ல நம்ம பில் ரிசீவ் பண்ணிருக்கோம். அந்த பில்ல டாக்ஸபிள் அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது ஐடிசியா நம்ம கிளைம் பண்ணிருக்கோம். அதர்வைஸ் நம்ம ஐடிசியா கிளைம் பண்ணல, அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது இன்எலிஜிபிள் ஐடிசியா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாக்ஸபிள் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம காஸ்டாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டியூ டேட் அப்படிங்கிறது நான் 45 நாள் அப்படின்னு நான் வந்து கணக்கு வைப்பேன். ஓகேங்களா? as per MSME படி என்ன டியூ டேட்டோ அதே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். டியூ டேட் வந்து 30th மே வந்து நம்மளுக்கு முடியுது. பட் அமௌண்ட் வந்து எப்போ பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 31st மார்ச்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம். அப்ப 31st மார்ச் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பில் வந்து நம்மளுக்கு டியூல இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அன்னைக்கு டேட்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். ஈவன் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டியூ டேட்டை மிஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட பேமெண்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இந்த பில் அப்படிங்கிறது அப்பியர் ஆகல. ஓகேங்களா? அந்த இடத்துல இந்த இடத்துல இது வந்து என்ன அப்படின்னா அலோவ்டு. இதை நம்ம எக்ஸ்பென்சஸா நம்ம வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை நான் காமிச்ச இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்டா இருந்தால், ஒருவேளை நம்ம இப்ப பார்த்தா அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டாக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம நார்மல் டாக்ஸ் தான் நம்ம வந்து பே பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 7,50,000 அதே 25 லேக்குக்கு நம்ம வந்து அப்ளை பண்றோம். சார் இப்போ வந்து லேட்டா தானே பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. டியூ டேட் அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்த்தோம்னா 30th மேலே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இயர் எண்ட்ல தான் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்ப இது டிலேடு பேமெண்ட் தானே. இதை எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இது டிடக்ஷன்ஸா அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டிலேடு பேமெண்ட்டுக்கு செப்பரேட்டா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆர்பிஐ ரூல்ஸை பேஸ் பண்ணி certain percentage interest and penalty. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல இவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரூல். ஸோ இந்த இடத்துல வந்து டிடக்ஷன்ஸா வந்து அலோவ் பண்றாங்க. நார்மல் டேக்ஸ் வந்து பே பண்ணா போதும். ஏன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது 31st மார்ச்ல இல்ல. டிலேடா பே பண்ணதுக்கு தனி கால்குலேஷன். அது வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது தனியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இந்த ரிவர்சல் அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பில் க்ளோசிங்ல இல்ல அந்த எண்ட் ஆஃப் தி பினான்சியல் இயர்ல அப்படிங்கிறதுனால அலோட் நார்மல் டேக்ஸ் தான் பே பண்ண போறோம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி 15th ஏப்ரல்ல வந்து பில் வாங்கியிருக்கோம். அதே 10 லட்ச ரூபாய் வச்சுக்கிறீங்க. டியூ டேட் அப்படிங்கிறது நம்ம இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே டியூ டேட் மே மந்த். ஆனா வந்து இங்க வந்து என்ன எப்ப இந்த பேமெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் ஓகே 21/4/24ல வந்து பண்ணிருக்கோம். அப்ப நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி 31st மார்ச் 2024ல 31st மார்ச் 2024ல கண்டிப்பா இந்த பில்லு வந்து நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா 30th மே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டியூ டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவர் டியூ ஆகியும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா 45 days முடிஞ்சும் இவங்க பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ இங்க 10 lakh அப்படிங்கிறது நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25 lakh ஆட் இன்கம் அண்டர் செக்ஷன் 43BH. ஸோ இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்கமே ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு கொண்டு வராங்க அப்படின்னா 35 lakh வந்து கொண்டு வராங்க. அந்த 35 lakhல இருந்து டாக்ஸோட பெர்சன்டேஜ் 30% அப்ளை பண்ணி 10,50,000 வந்து இந்த இடத்துல டாக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க. ஸோ நம்ம நார்மலா பே பண்ண வேண்டிய டாக்ஸ் 7,50,000ல இருந்து நம்ம 10,50,000 பே பண்றோம். அப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 lakh அமௌண்ட் வந்து நம்ம டாக்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்கோம். மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதே மாதிரி 15ஆம் தேதி பில் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுல பில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 lakh பில் மே மந்த் டியூ ஆகுது. ஆனா அந்த 10 lakhல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 4 lakh அப்படிங்கிறது நம்ம அட்வான்ஸா நம்ம கொடுத்துட்டோம். ஆல்ரெடி அட்வான்ஸ் வந்து ஒரு 4 lakh கொடுத்துட்டோம்.
ரிமைனிங் வந்து ஒரு 6 லேக் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது நம்ம வந்து 30th மேக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த பில்லையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த 6 லேக்கையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப 31 மார்ச் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பில் வேல்யூ நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பில் வேல்யூ எவ்வளவு மட்டும் இருக்கும் அப்படின்னா, ஒன்லி 6 லேக் மட்டும் தான் இருக்கும். ஒன்லி 6 லேக் மட்டும் தான் இருக்கும். அந்த 6 லேக் மட்டும் வந்து என்ன கிடையாது அப்படின்னா, பார்ஷியலி 4 லேக் அப்படிங்கிறது அலவுடு. இந்த 6 லேக் அப்படிங்கிறது நாட் அலவுட். ஏன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அத டிசலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அத வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அலோவ் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் ஃபினான்சியல டிடெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த 6 லேக் அப்படிங்கிறத மட்டும் நம்மளுடைய ப்ராஃபிட்ல ஆட் பண்ணி 25 லேக் பிளஸ் 6 லேக் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து நம்ம டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நம்ம அலோவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வந்து பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த எக்ஸாம்பிள் இது வந்து மார்ச் மே மார்ச் மாசம் ஓகேங்களா. அதாவது மார்ச் மந்த் 5th நம்ம வந்து ஒரு பில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான டியூ டேட் என்ன அப்படின்னா 20th ஏப்ரல். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் வந்து அது டியூ டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா, டியூ டேட்ங்கிறது இருக்கு. பட் நாம வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 31st மார்ச் வந்து இது கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கும். பட் இது வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல ப்ராப்பரா டியூ டேட் மிஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணிட்டாங்களாங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரா வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தோம்னா, பேமெண்ட் என்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டியூ டேட் முடிகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்பரா இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அலோவ்ட். இந்த அமௌண்ட் அலோவ்ட். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நார்மல் டாக்ஸ் தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் பண்றோம். ஸோ எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் அதாவது 31st அதாவது மார்ச்ல வந்து பண்ண பில் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் தான் கண்டிப்பா டியூ ஆகும். ஆனா நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் டியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல கண்டிப்பா டியூ டேட் மிஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அனலைஸ் பண்ண வேண்டியது. அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 10th மார்ச்ல வந்து ஒரு பில் வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்ப டியூ ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 25th வந்து நம்மளுக்கு டியூ ஆகுது. ஆனா அத வந்து என்ன பண்ணல அப்படின்னா அவங்க டியூ டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டியூ டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணல. ஸோ லேட்டா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிலேடு பேமெண்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என்ன கிடையாது அப்படின்னா அலோடு கிடையாது. ஸோ கரெக்டா பாருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டியூ டேட் ஆகுது. ஸோ 31st மார்ச் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறோம். அங்கே கண்டிப்பா வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கும். இதை அலோவ் பண்ணணுமா வேண்டாமா இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ப்ராப்பரா வந்து டியூ டேட் மிஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனை இல்லை. பண்ணலங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை நாட் அலௌட் அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி நம்ம டாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸஸா நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி. அடுத்த எக்ஸாம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 31st மார்ச் வந்து நம்ம வந்து பில் வாங்குறோம். பில் வந்து பர்ச்சேஸ் பில் வந்திருக்கு. பட் அது வந்து எப்ப டியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15th மேல வந்து நம்மளுக்கு டியூ ஆகுது. ஆனா அதே டேட்ல கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா இதையும் அளவுடு நாம வந்து ப்ராஃபிட்ல நம்ம எந்த அமௌண்ட் ஆட் பண்ண வேண்டாம். நார்மல் டாக்ஸே நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணா போதும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ரூல் அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய 43B சப் கிளாஸ் ஹெச்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல். ஓகேங்களா, ஸோ இது கண்டிப்பா வந்து இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது டாக்ஸ் ரிலேட்டடா வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க அல்லது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்